ஓம் சாந்தி. டிசம்பர் 14, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களிடம் மன்மனாபவ் மத்யாஜிபவ் என்னும் மிக கூர்மையான அம்புகள் உள்ளன. இந்த அம்புகளினால் நீங்கள் மாயையை வெற்றி கொள்ள முடியும். கேள்வி: எதன் அடிப்படையில் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் உதவியை பெறுகிறீர்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் எவ்விதம் தந்தைக்கு நன்றி செலுத்துகின்றீர்கள்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அன்புடன் நினைவு செய்யும் அளவிற்கே நீங்கள் தந்தையிடமிருந்து உதவியை பெறுகின்றீர்கள். அவரோடு அன்புடன் பேசி அவருடனான உங்கள் தொடர்பை மிக சரியாக கொண்டிருப்பதுடன் தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். அப்பொழுது தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு உதவி செய்வார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தைக்கு நன்றி செலுத்தி கூற வேண்டும்: பாபா, நீங்கள் பரந்தாமத்திலிருந்து வந்து எங்களை தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையானவராக மாற்றுகின்றீர்கள். நாங்கள் உங்களிடமிருந்து அதிகளவு சந்தோஷத்தை பெறுகிறோம். உங்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கும் அன்பினால் கண்ணீரையும் சிந்துகின்றோம். ஓம் சாந்தி. ஒருவருக்கு அனைவரையும் விட தாயின் மீதும் தந்தையின் மீதுமே அதிகளவு அன்பு உள்ளது. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தங்கள் குழந்தைகளின் மீது அதிகளவு அன்புள்ளது. ஒரேயொரு தந்தையை நோக்கியே மக்கள் நீங்களே தாயும் தந்தையும் என்று கூறுகின்றார்கள். இதனை எவருமே ஒரு லௌகிக்க தாயிடமோ அல்லது தந்தையிடமோ கூறுவதில்லை. நிச்சயமாக இந்த புகழ் உள்ளது. ஆனால் அது யாருக்குரியது என்பது எவருக்கும் தெரியாது. மக்கள் இதை அறிந்திருப்பின் அவர்களும் அங்கு செல்வதுடன் ஏனைய பலரையும் அங்கு அழைத்து செல்வார்கள். எவ்வாறாயினும் நாடகம் இவ்வாறாகவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடகம் ஒரு முடிவுக்கு வரும்பொழுது மாத்திரமே பாபா வருகின்றார். முன்னர் நேரடியாக பேசும் நாடகங்கள் மாத்திரமே இருந்தன. ஒரு நாடகம் முடிவடைந்ததும் நடிகர்கள் அனைவரும் மேடைக்கு வருகிறார்கள். இந்த நாடகமும் ஓர் எல்லையற்ற பெரிய நாடகமாகும். சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகத்தின் அனைத்து விஷயங்களும் முழு உலக சக்கரமும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பரந்தாமத்திலோ அல்லது சூட்சும வதனத்திலோ சக்கரம் சுழல்கின்றது என்பதல்ல. இங்கு இந்த உலகிலேயே உலக சக்கரம் சுழல்கின்றது. அசரீரியான ஒரேயொருவரே சத்தியம் எனவும் அழைக்கப்படுகின்றார் என்பது நினைவு கூறப்படுகின்றது. இது யாருடைய புகழ்? கிரந்தத்திலிருந்தே இப்புகழை சீக்கிய மக்கள் பாடுகிறார்கள். குருநானக் இப்புகழை பேசினார். எவ்வாறாயினும் ஏக் ஓம்கார் என்னும் புகழ் அசரீரியான பரமாத்மாவின் புகழ் மாத்திரமே ஆகும். ஆனால் அந்த மக்கள் பரமாத்மாவின் புகழை மறந்துவிட்டதுடன் குருநானக்கை புகழ ஆரம்பித்தார்கள். நானக் சத்குருவாக இருந்தார் எனவும் அவர்கள் நம்புகிறார்கள். உண்மையில் முழு உலகின் புகழ் அனைத்தும் ஒரேயொருவருக்கு மாத்திரம் உரியதாகும். வேறு எவரும் புகழப்படக்கூடாது. பாருங்கள், பிரம்மாவில் பாபா பிரவேசிக்காமல் இருந்தால் பிரம்மா ஒரு சிப்பியை போன்று பெறுமதியற்றே இருப்பார். பரமாத்மாவாகிய பரம தந்தையினூடாக இப்பொழுது நீங்கள் சிப்பிகளிலிருந்து வைரங்கள் போன்று பெறுமதியானவர்கள் ஆகுகின்றீர்கள். இப்பொழுது உலகம் தூய்மையற்றுள்ளது. இது பிரம்மாவின் இரவு ஆகும். தூய்மையற்ற உலகில் தந்தை வரும்பொழுது ஆத்மாக்கள் அவரை இனங்கண்டு அவர்கள் தங்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். இன்றைய நாட்களில் குழந்தைகள் மிகவும் தொல்லை கொடுக்கின்றார்கள். தேவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தார்கள்.
மறுபிறவி எடுப்பதால் அவர்கள் படிப்படியாக தமோபிரதான் ஆகினார்கள். சந்நியாசிகளும் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தூய்மையின் மூலம் பாரதத்துக்கு உதவினார்கள். பாரதத்தில் தூய்மை இல்லாதிருந்தால் அது காமச்சிதையினால் எரிக்கப்பட்டிருக்கும். சத்திய யுகத்தில் காம வாள் என்பதே இல்லை. இந்த கலியுகத்தில் உள்ள அனைவரும் காமச்சிதையாகிய முட்களின் மீது அமர்ந்துள்ளார்கள். சத்திய யுகத்தில் இவ்வாறு கூறப்படுவதில்லை. இந்த நஞ்சு அங்கு இருப்பதில்லை. கூறப்பட்டுள்ளது, நீங்கள் ஏன் அமிர்தத்தை பருகாமல் அதற்கு பதிலாக நஞ்சை பருகிறீர்கள்? விக்காரத்தில் ஈடுபடும் மக்கள் தூய்மையற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்நாட்களில் மக்கள் 10 அல்லது 12 குழந்தைகளை கூட பெறுகிறார்கள். அதற்கு கட்டுப்பாடே இல்லை. சத்திய யுகத்தில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னரே அவர்கள் குழந்தையின் காட்சியை காண்கிறார்கள். ஓர் ஆத்மா அவருடைய பழைய சரீரத்தில் இன்னமும் இருக்கையில் அவருடைய சரீரத்தை நீக்கிய பின்னர் அவர் குழந்தையாக பிறக்கப் போகும் காட்சி அவருக்கு கிடைக்கிறது. ஒரு தம்பதிக்கு ஒரு மகன் மாத்திரமே இருப்பார். அதற்கு மேல் அல்ல. அனைத்தும் அங்குள்ள நியதிக்கு ஏற்பவே நிகழும். ஜனத்தொகை நிச்சயமாக வளர்கிறது. ஆனால் அங்கு விக்காரம் இல்லை. அங்கு எவ்வாறு குழந்தைகள் பிறப்பார்கள் என்று பலர் உங்களை வினவுகிறார்கள். அங்கு யோக சக்தியின் மூலமே அனைத்தும் இடம் பெறுகிறது என்று நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும். நீங்கள் யோக சக்தியின் மூலம் உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். பௌதீக சக்தியினால் உலக ராஜ்யத்தை உங்களால் பெற முடியாது. கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டால் அவர்கள் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யக்கூடும் என்று பாபா கூறியுள்ளார். எவ்வாறாயினும் அவர்கள் ஒன்றுபடுவதை சட்டம் அனுமதிப்பதில்லை. அந்த இரு பூனைகளும் ஒன்றோடு ஒன்று சண்டையிடும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வெண்ணெயை பெறுகிறீர்கள். வாயில் வெண்ணெயுடன் கிருஷ்ணர் காட்டப்படுகின்றார். அவர்கள் காட்டுகின்ற வெண்ணெய் உலக ராஜ்யத்தை குறிக்கின்றது. இதுவே சமய நூல்களில் நினைவு கூறப்படுகின்ற யோக சக்தியுடனான யுத்தம் என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். இது பௌதீக சக்தி அல்ல. பௌதீகமான வன்முறை யுத்தங்களைப் பற்றி சமய நூல்களில் பேசப்படுகிறது. உங்களுக்கு அதனுடன் எவ்வித தொடர்பும் இல்லை. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் யுத்தம் என்பது இல்லை. 5000 வருடங்களுக்கு முன்னரும் அந்த சமயங்கள் அனைத்தும் இருந்தன. அந்த சமயங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று சண்டையிட்டு தங்களை தாங்களே அழித்தன. பாண்டவர்களாகிய நீங்கள் தேவ தர்மத்தை ஸ்தாபித்தீர்கள். இந்த யோக சக்தியினூடாகவே நீங்கள் உலக ராஜ்யத்தை பெற்றீர்கள். நீங்கள் இப்பொழுது மாயையை வென்றவர்களாகவும் உலகை வென்றவர்களாகவும் ஆகுகின்றீர்கள். ராவணனாகிய மாயை சத்திய யுகத்தில் இருப்பதில்லை. அங்கு நீங்கள் ராவணனின் கொடும் பாவிகள் எதனையும் உருவாக்கி அவற்றை எரிக்க மாட்டீர்கள். அனைத்து வகையான விக்கிரகங்களும் இப்பொழுதே உருவாக்கப்படுகிறது. அங்கு அத்தகைய அரக்கர்களோ அல்லது அசுரர்களோ இருக்க முடியாது. ஆண் பெண் இரு பாலாரும் 5 விகாரங்களை கொண்டிருப்பதையேனும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் இரு பாலாரையும் ஒன்றாக்கி 10 தலைகளுடன் உள்ள ஓர் ராவணனின் கொடும் பாவியை உருவாக்கினார்கள். அவர்கள் 4 கரங்களுடன் விஷ்ணுவையும் சித்தரிக்கிறார்கள். இந்த பொதுவான விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ராவணனின் ஒரு பெரிய கொடும்பாவியை செய்து அதை எரிக்கிறார்கள். இப்பொழுது எல்லையற்ற தந்தை இங்கு அமர்ந்திருந்து அதி அன்பிற்கினிய குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். ஒரு தந்தை எப்பொழுதும் தன்னுடைய குழந்தைகள் மீது வரிசை கிரமமாக அன்பு செலுத்துகிறார். சிலர் அதி அன்பிற்கினியவர்களும்
சிலர் குறைந்தளவு அன்பு செலுத்தப்படுபவர்களும் ஆவார்கள். ஒரு குழந்தை ஒருவருக்கு எவ்வளவு பிரியமானவராக இருக்கின்றாரோ அந்தளவு அதிகமாக அவர் மீது அன்பு இருக்கும். இங்கும் சேவையில் இருப்பவர்கள் மீதும் கருணை நிறைந்தவர்கள் மீதும் அன்பு செலுத்தப்படுகிறது. பக்தி மார்க்கத்திலுள்ள மக்கள் கருணையை வேண்டுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், கடவுளே, தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள். எவ்வாறாயினும் எவரும் நாடகத்தை அறிய மாட்டார்கள். அவர்கள் முற்றிலும் தூய்மையற்றவர்கள் ஆகிய பொழுதே பாபா வருவதற்கான திட்டம் அவருக்கு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கடவுள் அவர் வேண்டியதையெல்லாம் செய்ய முடியும் அல்லது அவர் விரும்பும் பொழுதெல்லாம் வர முடியும் என்றல்ல. அவருக்கு அத்தகைய சக்தி இருந்திருப்பின் அவர் ஏன் அதிகளவு அவதூறு செய்யப்படுகிறார்? அவர் ஏன் வனவாசம் சென்றார்? ராமாயணத்தில் ராமரின் கதை. இந்த விஷயங்கள் மிகவும் மறைமுகமானவை ஆகும். கிருஷ்ணர் அவதூறு செய்யப்பட முடியாது. கூறப்பட்டுள்ளது, கடவுள் அந்த விஷயங்களை செய்ய மாட்டார். எவ்வாறாயினும் விநாசம் நிச்சயமாக இடம் பெறவே வேண்டும். ஆதலால் எவரையும் பாதுகாப்பதற்கான கேள்வியே இல்லை. அனைவரும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும். பாபா ஸ்தாபனையினதும் விநாசத்தினதும் பணியை மேற்கொள்கிறார். ஆகவே நிச்சயமாக கடவுள் இருக்க வேண்டும். பரமாத்மாவாகிய பரம தந்தை ஸ்தாபனையை மேற்கொள்கிறார். எதன் ஸ்தாபனையை? நீங்கள் மக்களிடம் பிரதானமான கேள்வியை கேட்க வேண்டும், கீதையின் கடவுள் யார்? இதனையிட்டு உலகிலுள்ள அனைவரும் குழப்பமடைந்துள்ளார்கள். அவர்கள் சமய நூலில் ஒரு மனிதரின் பெயரை புகுத்திவிட்டார்கள். கடவுளைத் தவிர வேறு எவராலும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்க முடியாது. ஆகவே கீதையின் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் என எவ்வாறு அவர்களால் கூற முடியும்? ஸ்தாபனையினதும் விநாசத்தினதும் பணி யாருக்கு உள்ளது? கீதையின் கடவுள் யார் என்பதை அவர்கள் மறந்துவிட்டதால் கீதையை அவர்கள் சீரழித்து விட்டார்கள். இது அவர்களுடைய மாபெரும் தவறாகும். இரண்டாவதாக, ஜெகநாத்புரியில் மிகவும் அவலட்சணமான வடிவங்களில் தேவர்களின் சிலைகளை அவர்கள் வடிவமைத்து உள்ளார்கள். மோசமான படங்களை வைத்திருப்பதை அரசாங்கம் தடை செய்துள்ளது. ஆகவே நீங்கள் அவர்களுக்கு இதை விளங்கப்படுத்த வேண்டும். ஆலயங்களைப் பற்றிய இந்த விஷயங்கள் எவருடைய புத்தியிலும் புகுவதில்லை. தந்தை மாத்திரமே இங்கு அமர்ந்திருந்து இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியம் செய்த கடிதத்தை எவ்வாறு எழுதுகிறீர்கள் என பாருங்கள். உங்களில் சிலர் அதை இரத்தத்தில் எழுதுகிறீர்கள். எவ்வாறு திரௌபதி தன்னுடைய சேலையை கிழித்து ஸ்ரீ கிருஷ்ணரின் ரத்தம் பெருகும் காயத்தை சுற்றி கட்டினார் என்ற கதை உள்ளது. இது அவருடைய அன்பின் ஓர் அடையாளமாகும். உங்கள் அன்பு சிவபாபாவின் மீதாகும். பிரம்மாவான இவருக்கு ரத்தம் பெருகலாம். அவரால் வலியை உணர முடியும். ஆனால் சிவபாபாவினால் வலியை உணர முடியாது. ஏனெனில் அவருக்கென சொந்தமாக ஒரு சரீரமில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் காயப்பட்டிருப்பின் அவர் வலியை உணர்ந்திருப்பார். ஆகவே எவ்வாறு நீங்கள் அவரை கடவுள் என்று அழைக்க முடியும்? பாபா கூறுகிறார், நான் சந்தோஷத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்டவன். ஆம், நான் வந்து குழந்தைகளாகிய உங்களை சதா சந்தோஷமானவர்கள் ஆக்குகிறேன். சிவன் எப்பொழுதும் நிரந்தரமானவர் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரேயொரு சிவனே சதா சந்தோஷத்தை கொடுப்பவர் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையிலேயே ஞானோதயம் பெற்ற யோகியாக இருந்து ஞானத்தை கிரகித்து தூய்மையாக இருக்கும் இனிமையிலும் இனிமையான நீண்ட காலம் தொலைந்திருந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் தகுதியான குழந்தைகள் மீதே எனக்கு அன்பு உள்ளது. ஒரு லௌகீக தந்தைக்கும் சில நல்ல குழந்தைகளும்
சில தீய குழந்தைகளும் இருப்பார்கள். சிலர் மிகவும் தீயவர்களாக மாறி அதனால் தங்கள் குடும்பத்தின் பெயரை அவதூறு செய்வதனால் மிகவும் தீயவர்கள் ஆகுகிறார்கள். இங்கும் அதே விஷயமே நிகழ்கின்றது. அவர்கள் வியப்படைகிறார்கள். அவர்கள் இங்கு வந்து பாபாவுக்கு உரியவர்களாகி ஞானத்தை செவிமடுத்து ஞானத்தை ஏனையோர்களுக்கும் கொடுத்து பின்னர் பாபாவை விட்டு விலகி செல்கிறார்கள். இதனாலேயே உங்கள் நம்பிக்கையை இட்டு ஒரு கடிதம் எழுதி தருமாறு கேட்கப்படுகிறது. பின்னர் இந்த கடிதம் உங்களிடம் கொடுக்கப்படுகிறது. உங்களில் சிலர் அதை உங்கள் இரத்தத்தினாலும் எழுதுகிறீர்கள். நீங்கள் அதை இரத்தத்தில் எழுதி ஒரு சத்தியத்தை செய்கிறீர்கள். இன்றைய நாட்களில் மக்களை ஒரு சத்திய பிரமாணம் செய்ய வைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பொய்யான சத்தியமாகும். கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று நம்புவது என்றால் நானும் கடவுள், நீங்களும் கடவுள் என்னும் உணர்வுடன் ஒரு சத்திய பிரமாணத்தை செய்வதாகும். தந்தை கூறுகிறார், தந்தை எவ்வாறு நடைமுறை ரீதியில் எங்கும் பிரசன்னமாக முடியும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இக்கண்களாகிய எண்ணல்களினூடாக பாபா பார்க்கின்றார். இது கடனாக பெறப்பட்ட ஓர் அந்நிய சரீரமாகும். பாபாவே இந்த வீட்டை பயன்படுத்திக் கொள்கின்ற குடியிருப்பாளர். அதே போன்று பாபா கூறுகிறார், நான் இந்த சரீரத்தை பயன்படுத்துகிறேன். இந்த எண்ணல்களினூடாக பாபா உங்களை பார்க்கிறார். அவர் இங்கு பிரசன்னமாகி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓர் ஆத்மா நிச்சயமாக அவருடைய புலன்களினூடாக செயற்பட வேண்டியுள்ளது. நான் இவரில் பிரவேசித்துள்ளதால் நான் நிச்சயமாக பேசுவேன். நான் இந்த புலன்களை பயன்படுத்தியதற்காக நிச்சயமாக நான் வாடகை கொடுக்க வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நரகத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். நீங்களே அனைவரையும் விழித்தெழச் செய்ய வேண்டியவர்கள். நீங்களே அனைவருக்கும் ஒளியை கொடுப்பவர்கள். ஏனைய அனைவரும் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்குகிறார்கள். தாய்மார்களாகிய நீங்கள் அவர்களை விழித்தெழச் செய்கிறீர்கள். நீங்கள் அவர்களை ஸ்வர்க்க அதிபதிகளாக ஆக்குகிறீர்கள். இங்கு உங்களில் பெரும்பான்மையோர் தாய்மார்கள். இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, தாய்மார்களுக்கு வந்தனங்கள். நீங்களே பீஷ்ம பிதாமகர் போன்றோருக்கு அம்புகளை எய்தவர்கள். மன்மனாபவ், மத்யாஜி பவ் என்னும் அம்புகளை எய்வது மிகவும் இலகுவானதாகும். இந்த அம்புகள் மூலமாகவே நீங்கள் மாயையை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் ஆகுகிறீர்கள். நீங்கள் ஒரேயொரு தந்தையையே நினைவு செய்து ஒரேயொருவருடைய ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். 21 பிறவிகளுக்கு உங்கள் செயல்களுக்காக வருந்த தேவையில்லாத அத்தகைய மேன்மையான கர்மத்தை தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் சதா ஆரோக்கியமானவராகவும் சதா செல்வந்தராகவும் ஆகுகிறீர்கள். நீங்கள் பல தடவைகள் உலக அதிபதிகள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பெற்று பின்னர் மீண்டும் அதை இழந்தீர்கள். பிராமண குல ரத்தினங்களாகிய நீங்களே கதாநாயக கதாநாயகி பாகங்களை நடிக்கிறீர்கள். நாடகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அதிமேன்மையான பாகங்களை நடிக்கிறீர்கள். ஆகையால் உங்களை மிகவும் மேன்மையாக்குபவராகிய தந்தையின் மீது நீங்கள் அதிகளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும். பாபா, நீங்கள் அத்தகைய அதிசயத்தை புரிகிறீர்கள். நான் நாராயணனாக இருந்தேன் எனும் எண்ணத்தை நான் ஒரு பொழுதும் சிறிதளவேனும் கொண்டிருந்ததில்லை. பாபா கூறுகிறார், குழந்தைகளாகிய நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போன்றும் தேவர்களைப் போன்றும் இருந்தீர்கள். பின்னர் மறுபிறவி எடுக்கையில் நீங்கள் அசுரர்களாக மாறினீர்கள். இப்பொழுது முயற்சி செய்து உங்கள் ஆஸ்தியை கோருங்கள். ஒருவர் அதிக முயற்சி செய்கையில் அதிகளவு காட்சிகளை பெறுகிறார். ஒரேயொரு தந்தை மாத்திரம் உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பித்தார்.
இப்பொழுது உங்களால் இந்த உண்மையான இலகு ராஜயோகத்தை ஏனையோருக்கும் கற்பிக்க முடியும். உங்கள் கடமையானது அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதாகும். அனைவரும் இப்பொழுது அனாதைகள் ஆகியுள்ளார்கள். பல மில்லியன் கணக்கானோரில் முன்னைய கல்பத்தில் இந்த விஷயங்களை புரிந்து கொண்ட சிலர் மாத்திரமே இப்பொழுதும் புரிந்து கொள்வார்கள். உலகிலுள்ள பெரிய முட்டாள்களை பார்க்க விரும்பினால் நீங்கள் அவர்களை இங்கே பார்க்க முடியும் என்று பாபா கூறியுள்ளார். அவர்களே தங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஓர் ஆஸ்தியை கொடுக்க வேண்டியவராகிய தந்தையை விட்டு பிரிந்து செல்பவர்கள். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் கடவுளுடைய குழந்தைகள். பின்னர் நீங்கள் தேவர்களின், சத்திரியர்களின், வைசியர்களின், சூத்திரர்களின் குழந்தைகளாக பிறவி எடுப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் அசுர குழந்தைகளிலிருந்து கடவுளின் குழந்தைகளாக மாறியுள்ளீர்கள். தூய்மையற்றதிலிருந்து உங்களை தூய்மையாக மாற்றுவதற்கு தந்தை பரந்தாமத்திலிருந்து வருகிறார். ஆகவே நீங்கள் அவருக்கு எந்தளவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். பக்தி மார்க்கத்திலுள்ள மக்களும் அவருக்கு அதிகளவு நன்றி செலுத்த. அவர்கள் சந்தோஷமற்று இருக்கும் பொழுது அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு அதிகளவு சந்தோஷம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் அவர் மீது அதிகளவு அன்பு செலுத்த வேண்டும். நீங்கள் தந்தையுடன் ஒரு தொடர்பை கொண்டிருந்து அவருடன் அன்புடன் பேசினால் அவர் ஏன் செவிமடுக்க மாட்டார்? நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து பாபாவுடன் பேச வேண்டும். இந்த பாபா தொடர்ந்தும் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். நான் அதிகளவு பாபாவை நினைவு செய்கிறேன். பாபாவை நினைவு செய்கையில் நீங்கள் அன்பினால் கண்ணீரும் சிந்துகிறீர்கள். நான் என்னவாக இருந்தேன், பாபா என்னை என்னவாக ஆக்கியுள்ளார். உங்களுக்கும் அது பொருந்தும். இப்பொழுது நீங்கள் அவ்வாறு ஆகுகிறீர்கள். பாபா யோகத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கும் உதவி செய்கின்றார். உங்கள் கண்கள் இயல்பாகவே திறக்கும். உங்கள் படுக்கை ஆடும். பாபா இவ்விதமாக பலரை விழித்தெழச் செய்கிறார். எல்லையற்ற தந்தையிடம் அதிகளவு கருணை உள்ளது. நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று பாபா உங்களை வினவும் பொழுது நீங்கள் பதிலளிக்கிறீர்கள், பாபா, நான் எதிர்காலத்தில் எவ்வாறு ஸ்ரீ நாராயணனை திருமணம் செய்வதற்கு தகுதியானவர் ஆகுவது என்று கற்றுக்கொள்வதற்கு வந்துள்ளேன். அல்லது நான் லக்ஷ்மியை திருமணம் செய்வதற்கான இப்பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும். இது அத்தகையதொரு அற்புதமான பாடசாலை. இவை அத்தகைய அற்புதமான விஷயங்கள். இதுவே அதிமகத்தான பல்கலைக்கழகமாகும். எவ்வாறாயினும் நீங்கள் இறை பல்கலைக்கழகம் எனும் பெயரை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. ஒரு நாள் அவர்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் தொடர்ந்தும் வருவார்கள். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்று அவர்கள் கூறுவார்கள். பாபா உங்களை தன்னுடன் கண்களில் அமர்த்தி உங்களுக்கு கற்பிக்கிறார். அவர் உங்களை ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் என்று அவர் கூறுகிறார். ஆகவே இது போன்று பாபாவுடன் அதிகளவு பேசினால் பாபா உங்களுக்கு அதிகளவு உதவி செய்வார். மூச்சு திணறுபவர்களின் புத்தியின் பூட்டை அவர் திறப்பார். இரவில் நினைவை கொண்டிருப்பதால் நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். பாபா உங்களுக்கு தன்னுடைய அனுபவத்தையும் எவ்வாறு அவர் அமிர்த வேளையில் பாபாவுடன் பேசுகிறார் என்பதையும் உங்களுக்கு கூறுகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கூறுகிறார், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த குடும்பத்தின் பெயரை அவதூறு செய்ய வேண்டாம். நீங்கள் அவருக்கு தானம் செய்த 5 விகாரங்களை திரும்பவும் பெற வேண்டாம். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து
இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. தந்தையினால் அன்பு செலுத்தப்படுவதற்கு கருணை நிறைந்தவராகவும் சேவையில் பிரசன்னமாகியும் இருங்கள். தகுதி வாய்ந்தவராகவும் கீழ்ப்படிவுள்ளவராகவும் இருந்து ஓர் உண்மையான ஞானி ஆத்மாவாகவும் யோகி ஆத்மாவாகவும் ஆகுங்கள். 2. அமிர்த வேளையில் விழித்தெழுந்து தந்தையுடன் ஓர் இனிமையான சம்பாஷணையை கொண்டிருங்கள். தந்தைக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். தந்தையின் உதவியை அனுபவம் செய்வதற்கு அதி அன்பிற்கினிய தந்தையை அதிகளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். சதா ஊக்கம் உற்சாகத்தை கொண்டிருப்பதன் மூலமும் உங்கள் மனதில் சந்தோஷ பாடல்களை பாடுவதன் மூலமும் அழியாத சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருப்பீர்களாக. சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் அழிவற்ற வழிமுறைகளை உபயோகிப்பதன் மூலம் அழிவற்ற வெற்றியை அடைகின்றீர்கள். ஆஹா ஆஹா என்ற சந்தோஷ பாடல்கள் சதா தொடர்ந்தும் உங்கள் மனதில் ஒலிக்கின்றது. ஆஹா பாபா, ஆஹா பாக்கியமே, ஆஹா இனிமையான குடும்பமே, ஆஹா அழகான மேன்மையான சங்கமயுக காலமே. ஒவ்வொரு செயலும் ஆஹா ஆஹா என்பதால் நீங்கள் அழியாத சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனதில் ஏன் நான் என்பது என்றுமே எழ முடியாது. ஏன் என்பதற்கு பதிலாக ஆஹா ஆஹா என நீங்கள் கூறுகிறீர்கள். நான் என்பதற்கு பதிலாக நீங்கள் பாபா பாபா என கூறுகிறீர்கள். ஸ்லோகம். உங்கள் எண்ணங்கள் அனைத்தின் மீதும் அழிவற்ற இந்த அரசாங்க முத்திரையை இட்டால் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி.